வணக்கம். பிகினர்ஸ்களுக்கான இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நம்ம ஏற்கனவே ஒரு சாரியில் உள்ள கிளாத்தில் நம்ம லைனிங் கிளாத்தும் மேல் பக்க கிளாத் எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம். ஒரு ப்ளவுஸை வந்து நம்ம கட் பண்ணுறதோட அந்த மெஷர்மெண்ட் வந்து நமக்கு சரியாக வரும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. நாம் அதை வந்து கரெக்டான முறையில் நாம் எப்படி தைக்கிறோம், தைச்சதுக்கப்புறம் எப்படி நம்ம சரி பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம ரொம்ப கவனமாக நம்ம தைச்சாதான் அந்த ப்ளவுஸ் வந்து நமக்கு ரொம்ப அமைப்பாக வருது. அதை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனல் நேமுக்கு பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். இப்போ இதில் மேல் பக்க கிளாத்தும் லைனிங் கிளாத்தையும் இந்த மாதிரி கழுத்து பகுதியில் 2 பீஸும் ஒரே மாதிரி வர்ற மாதிரி நான் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ஷோல்டர் பகுதியில் நம்ம வந்து ஒரு அடையாளப்படுத்தி விட்டுருந்தோம் பாருங்கள். லைட்டாக கட் பண்ணி விட்டுருந்த பகுதியில் 2 கிளாத்தையும் சேர்ந்த மாதிரி இந்த மாதிரி விரித்து வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு தையல் நீங்கள் போட்டுருங்க. இந்த மாதிரி போடும்போது ஃப்ரண்டில் உள்ள கிளாத்தும் பேக்கில் உள்ள கிளாத்தும் வந்து உங்களுக்கு விலகி வராமல் அந்த பகுதி வந்து ஒரே இடத்துல இருக்கும். இந்த மாதிரி தைச்சிட்டு நம்ம சைடில் தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ தைச்சதுக்கப்புறம் முன் பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ஓப்பன் பகுதியில் வரக்கூடிய அந்த ஸ்ட்ரைட்டாக வரக்கூடிய பகுதி எல்லாமே ஃபஸ்ட்டில் நம்ம தைச்சி விட்டுட்டு அந்த ஆம்ஹோல் கழுத்து எல்லாமே நம்ம தைக்கலாம். இப்போ சைடில் தைச்சிருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதா இருந்தால் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே தைச்சி பழகியிருந்தவங்களாக இருந்தால் நீங்கள் ஒன்று போல் எல்லாமே சேர்ந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கி விடலாம். இப்போது பட்டி ஜாயிண்ட் பக்கத்தில் ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பக்கத்துக்கும் நம்ம ஜாயிண்ட் ஆக்கணும். முன் பக்கம் ஃபுல்லாக நம்ம ஜாயிண்ட் ஆக்கினதுக்கப்புறம் பின் பக்கம் அந்த கழுத்து பகுதியில் நம்ம ஜாயிண்ட் ஆக்கி விடலாம். கரெக்டாக அந்த கார்னர் பகுதி லைனிங் கிளாத்தும் மேல் பக்க கிளாத்தும் ஒரே இடத்துல வர்ற மாதிரி அப்படியே நீங்கள் மேலே ஒரு கை வச்சு அந்த மாதிரி பிடிச்சிட்டு அந்த தனித்தனியாக அந்த கிளாத்தை பிடிச்சி இழுக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் ஜாயிண்ட் ஆக்கி விடணும். இப்போ இதில் ஜாயிண்ட் ஆக்குனதுக்கப்புறம் சைடில் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வரக்கூடிய பகுதியை நீங்கள் ஜாயிண்ட் ஆக்கிக்கிட்டு ஆம்ஹோல் பகுதியில் ஜாயிண்ட் ஆக்குங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் டாட் பிடிக்கக்கூடிய பகுதி எல்லாமே இந்த மாதிரி ஃபஸ்ட்லேயே நம்ம மெஷர் பண்ணியிருந்தோம். ஒரு விரல் இந்த மாதிரி அடியில் விட்டுட்டு இந்த மேலே உள்ள அடையாளத்தில் இந்த மாதிரி கை வச்சு பிடிச்சிட்டு 2ஆக மடிக்கணும். மடிக்கும்போது இந்த அடையாளப்படுத்தி விட்டுருக்கக்கூடிய லைன் வந்து மடித்து பார்க்கும்போது 2 இடமும் ஒரே மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி மடித்து விட்டுட்டு இந்த பகுதி வரைக்கும் அந்த தையலை வந்து ஸ்ட்ரைட்டாக வர்ற மாதிரி தைச்சி விடுங்க. பாருங்கள், அந்த லைன் வந்து உங்களுக்கு அந்த தைச்சிருக்கக்கூடிய லைன் வந்து கொஞ்சம் வளைவாவோ உள்பக்கமாகவோ அந்த மாதிரியே வரவே கூடாது, நேராக இருக்கணும். இந்த மாதிரி திருப்பி பார்க்கும்போதும் உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் வளைஞ்சிருந்ததுன்னா அந்த பக்கத்தில் ஒரு குழி விழும். இப்போ சைடில் ஓப்பன் பகுதியில் உள்ள டாட் வந்து நம்ம பிடிக்கலாம். பிடிக்கும்போது இந்த பெரிய டாட்லேருந்து நம்ம 2 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி டேப் வச்சு அந்த இடத்துல அடையாளப்படுத்தி விட்டுட்டு அந்த இடத்துல நீங்கள் ஒரு விரலை வச்சு பிடிச்சிட்டு அது வரைக்கும் இந்த மாதிரி ஷார்ப்பாக கொண்டு முடிச்சிருங்க. இப்போ அடுத்ததாக ஆம்ஹோல் பகுதியில் உள்ள அந்த சைடில் உள்ள டாட் நம்ம பிடிக்கலாம். கரெக்டாக அந்த பெரிய டாட்லேருந்து இந்த மாதிரி கிராஸில் நீங்கள் மடித்து பாருங்கள், சரியாக வரும். அதுவும் நீங்கள் ஒரு 2 இன்ச் அளவுக்கு இந்த இடத்துல அடையாளப்படுத்திட்டு அந்த பகுதி வரைக்கும் இந்த மாதிரி தைச்சி விடுங்க. இதில் வந்து 2 தையல் நீங்கள் போட்டு விடுங்க. ஷார்ப்பாக கொண்டு முடிக்கணும், அந்த மாதிரி இருக்கணும் தையல். பாருங்கள், அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். திருப்பி பார்க்கும்போதும் எந்த டாட்லேயுமே உங்களுக்கு வந்து குழி விழக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து நம்ம பட்டி தைக்கிறத பார்க்கலாம். ஒரு லைனிங் கிளாத் வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு மேல் பக்க கிளாத்து, அதுக்கும் மேலே ஒரு லைனிங் கிளாத் வைக்கலாம். இப்போ 2 பட்டிக்குமே நம்ம பார்த்தோன்னா 2 பக்கமும் அதே மாதிரி வச்சுட்டு அது வந்து 2ம் வந்து உங்களுக்கு ஆப்போசிட் சைடாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். இப்போ உங்களுக்கு இந்த கனம் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா அடிப்பக்கம் இன்னொரு பீஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ
இப்போ சென்டரில் மேல் பக்க கிளாத்து 2 பக்கமும் கீழையும் மேலேயும் உங்களுக்கு லைனிங் கிளாத்து வச்சுருக்குறோம். இந்த மாதிரி தைச்சிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த லைனிங் கிளாத்தை மட்டும் அந்த மாதிரி திருப்பி விட்டு அதுக்கும் மேலே பதிகிற மாதிரி ஒரு தையல் நீங்கள் தைச்சிருங்க. இப்போ இந்த பட்டிக்கு இந்த சைடு வந்ததுன்னா இன்னொரு பக்கத்துக்கு இந்த மாதிரி திருப்பி வரும். இப்போ ரெண்டையுமே தைச்சி முடிச்சதுக்கப்புறம் வச்சு பார்க்கும்போது 2 பக்கத்துக்கும் அந்த பட்டி நம்ம சரியாக தைச்சிருக்கோமான்னு செக் பண்ணிவிட்டு இது வந்து முன் பக்கத்துக்கு வரக்கூடிய பகுதி. இப்போ இந்த ஓப்பன் பகுதியில் உள்ள பீஸை கரெக்டாக அந்த பட்டிக்கு மேலே வைக்கும்போது ஒரு முக்கோண ஷேப்பில் உங்களுக்கு அந்த பட்டி வந்து கீழே வந்து வெளியே தெரியணும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மேலே உள்ள பீஸை வச்சு நீங்கள் அதில் ஜாயிண்ட் ஆக்கணும். கரெக்டாக 1/4 இன்ச் அளவுக்கு ஜாயிண்ட் ஆக்கி விடுங்க. இந்த டாட் பிடிச்சிருக்க பகுதி வரும்போது அந்த டாட் வந்து நீங்கள் அப்படியே மடக்கி விட்டுருங்க. ஏன்னா அது நேராக வச்சுட்டு ஜாயிண்ட் ஆக்குனீங்கன்னா மேல் பக்கம் உங்களுக்கு இழுத்து பிடிக்கும். இப்போ இதில் ஒரு தையல் போட்டிருக்கிறேன். இப்போ அந்த பட்டி பீஸ் அப்படியே விரித்த மாதிரியே இருக்குது. நம்ம இந்த டாட் பிடிச்ச பகுதி இருக்குது பாருங்கள், அந்த பகுதியை இந்த பட்டிக்கு உள்ளுக்கே இருக்கிற மாதிரி வச்சுட்டு அப்படியே லைனிங் கிளாத்தை மேலே தூக்கி கவர் பண்ணுற மாதிரி நம்ம அடியில் தச்சு விட்டுருக்கக்கூடிய பகுதிக்கு மேலேயே அந்த பட்டியில் உள்ள லைனிங் கிளாத்தை எடுத்து நான் வைக்கிறேன். வச்சு அப்படியே அதுக்கும் மேலே நம்ம ஏற்கனவே தச்சு விட்டுருந்த பகுதியில் இன்னொரு தையல் நீங்கள் போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி தைக்கும்போது அந்த பட்டி வந்து உங்களுக்கு அந்த தையல் உள் பக்கமாக போகுது. உள்ளுக்கு இருக்க பீஸை அந்த மாதிரி கொஞ்சமாக அந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு மெல்ல எடுங்க. உங்களுக்கு வெளிப்பக்கமாக நம்ம அந்த டாட் பிடிச்சிருக்கக்கூடிய பகுதி வந்து வந்துடும். நல்லா திருப்பி எடுத்ததுக்கப்புறம் இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இந்த பட்டி வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. அடிப்பக்கம் திருப்பி பார்த்தாலும் உங்களுக்கு அந்த பட்டியை வந்து நல்லா கவர் ஆகி இருக்கும். இப்போ 1/4 இன்ச்சு இடைவெளி விட்டு கீழே பதிகிற மாதிரி ஒரு தையல் நம்ம போட்டு விடலாம். இப்போ இந்த பட்டி ஜாயிண்ட் பக்கத்தில் அந்த பட்டி பீஸுக்கு மேலே தையல் படுற மாதிரி எட்ஜில் ஒரு தையல் நீங்கள் போட்டு விடுங்க. இப்படி தைக்கும்போது பாருங்கள், உங்களுக்கு இது வந்து நல்லா பதிஞ்ச மாதிரி இருக்கும். இதே மெத்தடில் இன்னொரு பக்கத்துக்கும் ஜாயிண்ட் ஆக்கி விடலாம். இப்போ ஜாயிண்ட் ஆக்குனதுக்கு அப்புறம் நம்ம வந்து சைடில் வச்சு பார்க்கணும். பின் பக்கத்தில் உள்ள கிளாத்துக்கு மேலே நான் வைக்கிறேன். சைடு பக்கம் வச்சு பார்க்கும்போது கரெக்டாக எவ்வளோ இருக்குது. நம்ம 1.25 இன்ச்சு நாம் அதிகமாக விட்டோம். 2 இன்ச்சு ஷோல்டர் பகுதிக்கும் சேர்ந்த மாதிரி விட்டோம். ஷோல்டரில் 1/4 இன்ச்சு போனால் இதில் 1.25 இன்ச்சு கீழே மடித்து தைக்கிற பகுதி கரெக்டாக நமக்கு அந்த அளவுக்கு நம்ம தைக்கும்போது வருது. அந்த 1/4 இன்ச்சு மேலே ஷோல்டர் பகுதியில் நம்ம இப்போ ஜாயிண்ட் ஆக்கி விடலாம். 2 தையல் போட்டு விடுங்க. இப்போ பின் பக்கத்தில் உள்ள அந்த 1.25 இன்ச் அளவுக்குள்ள கிளாத்தை வந்து நீங்கள் மடித்து தைச்சி விடலாம். இப்போ இந்த கை பகுதி ரெண்டும் குழிவாக கட் பண்ணியிருக்கிறது இந்த மாதிரி 2 கைக்கும் வர மாதிரி அந்த கிளாத்தை நீங்கள் வைக்கணும். அதுக்கும் மேலே இந்த மாதிரி மேல் பக்க கிளாத்தையும் அந்தந்த பீஸுக்கு மேலே இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இப்போ மேல் பக்க கிளாத்துக்கும் அடியில் இந்த லைனிங் கிளாத்தை வச்சு 2 ஸ்லீவுக்கு உண்டான அந்த பீஸையும் நம்ம கரெக்டாக ஃபஸ்ட்டில் நம்ம வைக்கணும். வச்சதுக்கப்புறம் அந்த ஸ்லீவோட முன் பக்கத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டில் நீங்கள் ஜாயிண்ட் ஆக்குங்க. ஒரு கை வந்து நீங்கள் மேலே வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே நீங்கள் இந்த மாதிரி தைச்சி விடுங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி சுற்றி நீங்கள் ஜாயிண்ட் ஆக்கி விடலாம். இப்போ தைச்சதுக்கப்புறம் முன் பக்கம் அந்த ஸ்லீவில் கொஞ்சமாக 1/4 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடித்து அந்த மாதிரி தைச்சி விடுங்க. கரை பகுதி இருந்ததுன்னா இந்த மாதிரி மடித்து தைக்கணுங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக மடித்து தைச்சிருக்கிறேன். இப்போ 2ஆக மடிச்சுட்டு பார்க்கும்போது மேலே வந்து நம்ம அந்த ஸ்லீவில் வந்து அடையாளப்படுத்தி விட்டுருந்தோம் சென்டர் பகுதியை. இப்போ இந்த ஷோல்டர் பகுதியில் கரெக்டாக அந்த எந்த பக்கம் வரணும் பாருங்கள். இது வந்து முன் பக்கம் வரணும். அந்த குழிவாக கட் பண்ணியிருந்தது கரெக்டாக இந்த பக்கத்தில் சென்டர் பகுதியை வச்சுட்டு அப்படியே இந்த ஸ்லீவை தூக்கி ஷோல்டர் பகுதியில் மேலே வச்சுருங்க. வச்சுட்டு அந்த ஸ்லீவோட சென்டர் பகுதியும் ஷோல்டரோட ஜாயிண்ட் பக்கமும் ஒரே இடத்துல வச்சு இப்போ ஒரு பக்கமாக ஃபஸ்ட்டில் நம்ம ஜாயிண்ட் ஆக்கலாம். இப்போ வந்து நான் பின் பக்கமாக ஜாயிண்ட் ஆக்கிட்டு இருக்கிறேன். இப்போ ஜாயிண்ட் ஆக்குனதுக்கப்புறம் அதுக்கும் மேலே
அதிலிருந்து இன்னொரு தையல் நம்ம போட்டுட்டு வரும்போது அது ஷோல்டர் பகுதி வரைக்கும் வரும். இப்போ ஒரு பக்கம் உங்களுக்கு 2 தையல் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த சென்டர் பகுதியிலிருந்து முன் பக்கத்துக்கு சேர்ந்த மாதிரி நம்ம தச்சு விடலாம். கிளாத்தை வந்து எப்போவுமே இழுத்து பிடிக்காமல் 2 கிளாத்தையும் ரெண்டையும் சேர்ந்த மாதிரி பிடிச்சிட்டு ஜாயிண்ட் ஆகுங்க. இப்போ இதுக்கு மேலே இன்னொரு தையல் நம்ம போடும்போது ஷோல்டர் பகுதி வரைக்கும் கொண்டு முடிக்கும்போது ஸ்லீவுக்கு வந்து சுற்றும் நம்ம 2 தையல் போட்டிருக்கிறோம். இதே மெத்தடில் இன்னொரு ஸ்லீவுக்கும் ஜாயிண்ட் ஆக்கி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தைக்கும்போது உங்களுக்கு நம்ம கரெக்டான அளவில் நம்ம அந்த 1.5 இன்ச் அதிகமாக விட்டு எடுக்கும்போது நமக்கு வந்து அளவு வந்து எல்லாம் சரியாக வருது. இந்த ஹூக் வைக்கிற பகுதி எல்லாமே நம்ம ஒரு சிங்கிள் ப்ளவுஸுக்கு எப்படி தைப்போமோ அதே மாதிரி தான் அந்த வீப்பட்டி எல்லாமே நான் தைச்சி முடித்து பேக் சைடு எல்லாமே நான் மடித்து தைச்சி விட்டுருக்குறேன். இப்போ கரெக்டாக அந்த ஸ்லீவையும் இதையும் வச்சு பார்க்கும்போது கரெக்டாக வரணும் அந்த பீஸு. இந்த ஹூக் வைக்கிற பட்டி எல்லாமே நான் தைச்சி முடிச்சிருக்கிறேன். இப்போ இதில் கழுத்து பகுதிக்குள்ள பீஸை நம்ம தைக்கிறத பார்க்கலாம். கழுத்து பகுதிக்கு நம்ம ஏற்கனவே கழுத்தோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தோம். 1/4 இன்ச் அளவும் இந்த மாதிரி கொஞ்சமாக இந்த மாதிரி மடித்து விட்டு தைச்சி விடலாம். மடித்து விடும்போது அந்த மடிக்கக்கூடிய அந்த பீஸை நீங்கள் கையில் பிடிக்காமல் அதை அப்படியே லைட்டாக மடித்து விட்டுட்டு ஸ்மூத்தாக இந்த மாதிரி நீங்கள் தைச்சி விடுங்க. இப்போ இந்த பீஸில் இந்த கார்னர் பகுதியில் அடுத்த பக்கத்துக்குள்ள பகுதியையும் லைட்டாக இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு அந்த கார்னரில் அந்த இடத்துல கொண்டு நீடியில் இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி விடுங்க. ஒவ்வொரு கார்னர்லேயும் இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பண்ணி விடுங்க. அது முடியறதுக்கு முன்னாடியே அடுத்த பகுதியில் உள்ள பீஸை கொஞ்சமாக இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. அந்த இடத்துல கொண்டு நீடியில் ஸ்டாப் பண்ணுங்கள். இப்போ கழுத்து பகுதி பீஸ் எல்லாமே நம்ம அந்த மாதிரி மடித்து தைச்சி முடிச்சாச்சு. பேக் சைடில் அந்த நெக்குக்கு தகுந்த மாதிரி அந்த கார்னர் எல்லாமே நம்ம தைச்சி வச்சுருக்க பீஸும் அந்த முதுகு பாகத்தில் உள்ள கார்னரும் ஒரே இடத்துல வர்ற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு அந்த ஷோல்டர் பகுதியிலேருந்து நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். ஷோல்டர் பகுதியில் கொஞ்சமாக தைச்சி விட்டுட்டு அந்த மேலே வந்து நம்ம கழுத்து பகுதிக்கு தைச்சி வச்சுருக்க பீஸில் உள்ள கார்னரையும் கீழே முதுகு பாகத்தில் உள்ள கார்னரையும் ஒரே மாதிரி ரெண்டையும் பிடிச்சு விட்டுட்டு தைங்க. ஒன்றுக்கு ஒன்று நீங்கள் தனித்தனியாக பிடிச்சி இழுத்தீங்கன்னா முன்ன பின்னு வரும். கரெக்டாக அந்த கார்னர் வரைக்கும் தைச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே இன்னொரு பக்கத்தில் உள்ள கார்னர் பக்கத்தில் இந்த விரலை வச்சு நீங்கள் பிடிச்சிருங்க. இந்த பகுதி வந்ததுக்கப்புறம் அப்படியே நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு மேலே தைச்சி விடலாம். இந்த மாதிரி தைக்கும்போது அந்த கழுத்து வந்து அமைப்பு வந்து உங்களுக்கு மாறாமல் உங்களுக்கு நல்லா வருது. இப்போ முன் பக்கத்துக்கும் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கொஞ்சமாக இருக்கக்கூடிய பீஸ் அந்த மாதிரி மடித்து விட்டுட்டு முடிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் முன் பக்கத்துக்கு நம்ம தைச்சிருக்கிறோம், இன்னொரு பக்கத்துக்கு ஷோல்டரில் இருந்து தான் நம்ம தைச்சிருந்தோம் ஃபர்ஸ்ட்டில். இப்போ அந்த பகுதியை நம்ம தைச்சி விடலாம். இப்போ ஷோல்டரில் இருந்து தைக்கிறேன். இந்த பக்கத்தில் அந்த கழுத்து பீஸ் கொஞ்சம் அதிகமாகவே வரும். அந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அந்த பீஸை நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டு மடிக்கிறதுக்கு மட்டும் விட்டுட்டு அந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. இப்போ இந்த கார்னரில் எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க. நம்ம தையல் எந்த பகுதி வரைக்கும் இருக்கோ அந்த பகுதி வரைக்கும் நீங்கள் கட் பண்ணணும். ஆனால் தையலில் படாத அளவுக்கு கவனமாக கட் பண்ணி விடுங்க. இந்த வளைவாக இருக்கக்கூடிய பகுதியில் முன் பக்கத்தில் இந்த மாதிரி கிராஸில் கட் பண்ணி விடுங்க. இப்போ கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அந்த கழுத்து பகுதி பீஸுக்கு மேலே பதியிற மாதிரி ஒரு தையல் நீங்கள் போட்டு விடுங்க. கட் பண்ணும்போது தையலில் பட்டிருந்தா நீங்கள் வந்து திருப்பி பார்க்கணும். ஏதாவது தையலில் நம்ம கட் பண்ணும்போது பட்டுட்டு அப்படின்னா அந்த பகுதியில் இன்னொரு தையல் நீங்கள் போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி பதியிற மாதிரி தைச்சி விடுங்க. இந்த டேனிங்கில் வரக்கூடிய பகுதியில் லைட்டாக அந்த மாதிரி இந்த பீஸை நீங்கள் திருப்பி பார்க்கணும். பார்க்கும்போது அந்த எந்த இடத்துல அந்த பீஸ் திரும்புது அப்படிங்கிறத அடையாளப்படுத்திட்டு அந்த பகுதி வரைக்கும் தைச்சிட்டு அப்படியே நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி விட்டுட்டு தைங்க. இப்போ பாருங்கள், இந்த பீஸை நீங்கள் மடித்து விட்டுட்டு பார்க்கணும். எந்த இடத்துல மடிதோ அந்த இடத்துல அடையாளப்படுத்திட்டு அது வரைக்கும் தைச்சதுக்கப்புறம் இந்த பீஸை நீங்கள் உள்பக்கமாக மடித்து விட்டு தைங்க. இந்த மாதிரி தைக்கும்போது அந்த ஃபினிஷிங் ரொம்ப நல்லா வரும்.
மடித்து விட்டுட்டு ஜாயிண்ட் ஆக்கிட்டு மடித்த பகுதியை வெளியே எடுத்துட்டு அப்புறமா நம்ம தைக்கிறோம். இப்போ கழுத்து பகுதி நம்ம தச்சு முடிச்சாச்சு. இனி நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம பார்க்கலாம். அந்தந்த பகுதியில் அந்த அளவு ப்ளவுஸை கரெக்டாக வைக்கணும். ஹூக் தைக்கிற பகுதினா அந்த பகுதியில் உள்ள கிளாத்தை தான் நீங்கள் அந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு எந்த இடத்துல தையல் வருதுங்கிறத உள்பக்கமாக அந்த மாதிரி அடையாளப்படுத்தி விட்டுருங்க. அதே மாதிரி வீப்பட்டி பக்கமாகவும் அந்த வீப்பட்டி நம்ம தச்சிருக்க பகுதியை தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். சில ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும், சில ப்ளவுஸில் சிறுசாக இருக்கும். எந்த பகுதியில் தையல் வருதோ அந்த இடத்துல இந்த மாதிரி அடையாளப்படுத்தி விட்டதுக்கப்புறம் பேக் சைடு உள்ள பகுதியை இந்த மாதிரி முதுகு பக்கத்தில் உள்ள கிளாத்தை இந்த மாதிரி ரெண்டாக மடித்து இதில் வந்து நம்ம டாட் பிடிச்சி விடலாம். சென்டர்லேருந்து 4 இன்ச் அளவுக்கு இந்த டாட் வந்து நான் பிடிக்கிறேன். 2 பக்கத்துலேயும் அதே மாதிரி அடையாளப்படுத்தி விடலாம். இப்போ டாட் பிடிக்கக்கூடிய பகுதி 1/4 இன்ச்சுக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ரெண்டாக மடிச்சுட்டு பார்க்கும்போது 1/4 இன்ச்சுக்கும் கொஞ்சம் அதிகமாக அந்த பகுதி வந்து இருக்கணும். இதோட உயரம் வந்து நீங்கள் இதில் நான் 3.5 இன்ச் அளவுக்கு நான் அடையாளப்படுத்துகிறேன். ரொம்பவும் உயரமான ப்ளவுஸு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4 இன்ச்சு பிடிக்கலாம். ரொம்ப சின்ன சைஸாக உள்ள ப்ளவுஸ் அப்படின்னா 3 இன்ச்சு அந்த மாதிரி அந்த ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி அந்த பேக் சைடு உள்ள டாட் நீங்கள் பிடிச்சி விடுங்க. இப்போ தச்சு முடித்ததுக்கப்புறம் பின்பக்கம் உள்ள அளவு ப்ளவுஸில் உள்ள அதை ஒரே மாதிரி சென்டரில் வச்சுட்டு சைடில் 2 பக்கத்துலேயும் ஒரே மாதிரி அந்த கிளாத்தை விட்டுட்டு எந்த இடத்துல தையல் வருதுன்னு நம்ம அடையாளப்படுத்தி விடலாம். இப்போ இந்த கையோட உயரத்தை பார்க்கலாம். கரெக்டாக இந்த கை ஜாயின்ட்லேருந்து வச்சுட்டு பார்க்கும்போது எவ்வளவு நமக்கு அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி அடையாளப்படுத்திட்டு அந்த பகுதியை உள்பக்கமாக நம்ம திருப்பி லைட்டாக அந்த மாதிரி மடித்து விடலாம். இப்போ இதை நம்ம மேல் பக்கமாக ஒரு தையல் தைச்சிட்டு அதை நம்ம திருப்பி நம்ம தைக்க போகிறோம். அந்த மாதிரி தைக்கும்போது உங்களுக்கு நல்லா சைடு எல்லாமே உங்களுக்கு நல்லா கவராகி இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது ஓவர்லாக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த கையோட சுற்றுப்பாகம் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 5.25 இன்ச் அளவில் இந்த தையல் இருக்குது. உங்களுக்கு இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா எவ்வளவு கிளாத்து விடணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த இருக்கக்கூடிய கிளாத்தில் விடலாம். நான் இப்போ இதில் 7.5 இன்ச்சுக்கு நான் அடையாளப்படுத்துகிறேன். நம்ம திருப்பி தைக்கும்போது 5.25 இன்ச்சில் நம்ம கரெக்டான சுற்றுக்கு நம்ம தைச்சி விடணும். இது எக்ஸ்ட்ரா விடக்கூடிய கிளாத்து நான் இப்போ 7.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறேன். இப்போ அந்த ஆம்ஹோல் ஜாயிண்ட் பக்கம் இருக்குது பாருங்கள், 2 பக்கத்தில் உள்ள பீஸையும் ஒரே இடத்துல கரெக்டாக அந்த மாதிரி பிடிச்சிடணும். பிடிச்சிட்டு அந்த ஆம்ஹோல் பகுதியில் கரெக்டாக அந்த 1/4 இன்ச் அளவுக்கு தான் அந்த கிளாத் வெளியே இருக்கிற மாதிரி வச்சுட்டு கீழே இடுப்பு பகுதியில் முன் பக்கத்துலேயும் பின் பக்கத்துலேயும் நம்ம அடையாளப்படுத்தி விட்டுருக்கக்கூடிய அடையாளத்தை ஒன்று போல் பிடிக்கணும். பிடிச்சிட்டு அது வந்து நீங்கள் சைடில் 2 பீஸும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி நீங்கள் ஜாயிண்ட் ஆக்கி விடணும். சில சமயம் முன் பக்கத்தில் உள்ளது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சில சமயம் பின் பக்கத்தில் உள்ள பீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரெண்டையும் ஒரே மாதிரி வச்சுட்டு தைக்கும்போது ஒரு பீஸ் கொஞ்சம் அந்த மாதிரி கட் பண்ண வேண்டியது வருது. ஆம்கோல் பகுதியில் கட் பண்ண வேண்டியதில்லை, ஸ்லீவ் பக்கம் கொஞ்சம் கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம திருப்பி தைக்கலாம். கரெக்டாக அந்த தையல் இருக்கக்கூடிய பகுதி ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கணும். இந்த ஆம்ஹோல் பகுதியில் உள்ளுக்கு கிளாத் இருந்ததுன்னா நல்லா வெளியே எடுத்து விட்டுருங்க. ஆம்ஹோல் பகுதியில் 1/4 இன்ச்சு நமக்கு உள்ளுக்கு போயிருக்கு தைச்சதில். இப்போ 1.25 இன்ச் அளவுக்கு நான் அடையாளப்படுத்துகிறேன். 1.5 இன்ச்சு நாம் சைடில் விட்டுருந்தோம், அந்த அளவு இப்போ சரியாக போயிட்டு. இப்போ கை சுற்றுப்பாகம் நமக்கு 5.25 இன்ச்சு அந்த அளவு ப்ளவுஸில் இருந்தது. அந்த 5.25 இன்ச்சை நம்ம இதில் அடையாளப்படுத்தலாம். இப்போ இதில் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு விட்டுருங்க. இப்போ கீழே வரைக்கும் ஒரு லைன் இந்த இடத்துல இருந்து ஆம்ஹோல் பகுதியிலேருந்து போட்டுருங்க.
கை பகுதியில் இந்த கொஞ்சமாக தச்சு முடிச்சுட்டு நம்ம வந்து இந்த உள் பக்கமாக திருப்பி பார்க்கணும். அந்த ஆம்ஹோல் பக்கத்தில் உள்ள தையல் இருக்குது பாருங்கள், அது 2 பக்கமும் ஒரே இடத்துல கையை அந்த 1.25 இன்ச் அளவுக்குள்ள பகுதியில் ரெண்டும் ஒரே இடத்துல வர்ற மாதிரி பிடிச்சிக்கிடுங்க. அந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த பகுதி வந்ததுக்கப்புறம் அந்த கையை எடுங்க. அப்புறம் நீங்கள் கீழே இடுப்பு பக்கத்தில் 2 இந்த அடையாளப்படுத்தி இருக்க பகுதியில் கை வச்சு பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்குங்க. இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கும்போது கீழேயும் உங்களுக்கு 2 பீஸும் ஒன்று போல் வரும். இப்போ இதில் இன்னும் 2 தையல் வந்து நீங்கள் போட்டு விடணும். ஒரு 1/4 இன்ச் இடைவெளி விட்டு 2 தையல் எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டு விடுங்க. அதே மாதிரி நீங்கள் இன்னொரு பக்கத்துக்கும் ஜாயிண்ட் ஆக்குங்க. இப்போ எல்லாமே ஜாயிண்ட் ஆக்குனதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு பார்க்கலாம். இப்போது அளவு ப்ளவுஸில் அந்த வி பட்டி இருக்கக்கூடிய பகுதியோட உயரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கரெக்டாக கீழே இருந்து வைக்கும்போது நமக்கு அந்த மேலே வந்து அந்த ஹெம்மிங் பண்ணக்கூடிய அந்த பீஸ் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ அதை மடித்து விட்டோம்னா அளவு சரியாக வரும். இப்போ முன் பக்கத்தில் இருந்து சைடில் வச்சு பார்க்கும்போது அந்த தையல் வந்து ஒரே இடத்துல வந்திருக்கு. அப்படியே நம்ம பேக் சைடு உள்ள அளவையும் நம்ம பார்க்கலாம். பேக் சைடில் பார்க்கும்போதும் கரெக்டாக பேக் சைடு உள்ள அளவும் தையல் ஒரே இடத்துல வருது. முன் பக்கமும் அந்த சுற்றி எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக முடியுது. அந்த ஹூக் வைக்கிற பகுதியை பார்க்கும்போதும் கரெக்டாக இருக்குது. அந்த ஹெம்மிங் பண்ணக்கூடிய பீஸ் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பகுதியில் எக்ஸ்ட்ரா இருக்குது. கரெக்டாக அந்த மாதிரி வச்சுட்டு பட்டி எல்லாமே நாம் அளவு எடுத்தது சரியா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவு ப்ளவுஸில் உள்ளதும் நாம் இப்போ தச்சிருக்க பகுதியில் உள்ள அந்த பட்டி 2மே ஒரே இடத்துல வருது. இந்த மாதிரி அந்த 1/4 இன்ச் அதிகமாக எடுத்து அந்த 1/4 இன்ச்சை நம்ம தச்சு முடிக்கணும். அந்த மாதிரி முடிக்கும்போது சரியாக வருது. முன் பக்கம் அந்த டாட் பிடிச்சிருக்க பகுதியும் எல்லாமே சரியாக வருது. இப்போ இதில் இந்த ஆம்ஹோல் பகுதியில் அந்த கை வந்து ஜாயிண்ட் பகுதியை பார்ப்போம். பாருங்கள், அந்த கரெக்டாக இந்த 4 தையல் வரக்கூடிய பகுதியும் ஒரே இடத்துல ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த செஸ்ட் பகுதியை நம்ம பார்க்கலாம். அந்த ஹூக் வைக்கிற பகுதியிலேருந்து ஓப்பன் பகுதியிலேருந்து ஒரு பக்கமாக அந்த மாதிரி நான் வைக்கிறேன். அளவு ப்ளவுஸ் அந்த மாதிரி அந்த இடத்துல கை வச்சு பிடிச்சிட்டு பார்க்கும்போது கரெக்டாக அந்த அளவுக்கு நமக்கு முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு போடும்போது அளவு ப்ளவுஸ் மாதிரியே கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ பின்பக்க உயரத்தை நம்ம பார்க்கலாம். அந்த ஷோல்டர் பகுதியில் கரெக்டாக அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் பிடிங்க. அதே மாதிரி அளவு ப்ளவுஸ்லேயும் அந்த தையல் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த மாதிரி பிடிங்க. 2 தையல் பகுதியும் ஒரே இடத்துல பிடிச்சிட்டு கரெக்டாக அந்த மாதிரி பிடிச்சிட்டு இடுப்பு பக்கத்தில் இந்த ப்ளவுஸை அந்த மாதிரி மடித்து பார்க்கலாம். அளவு ப்ளவுஸையும் நம்ம தச்சிருக்க ப்ளவுஸையும் கரெக்டாக வச்சு பார்க்கலாம். கரெக்டாக இந்த பகுதியிலிருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் கரெக்டாக அந்த மாதிரி முடியுது. இப்போ நம்ம அந்த கழுத்து பகுதியை பார்க்கலாம். கழுத்து பகுதியில் நமக்கு அந்த இப்போ நம்ம தச்சிருக்கிறது கொஞ்சம் ஷார்ப்பாக கொண்டு முடிக்கிற மாதிரி உள்ள டிசைன். இப்போ இதிலிருந்து வைக்கும்போது கொஞ்சம் அந்த ஷார்ப்பான பகுதி மட்டும் இந்த அளவு ப்ளவுஸ்லேருந்து கொஞ்சமாக கீழே இறங்கி வந்திருக்கும். இப்போ அந்த மேலே இருக்கக்கூடிய பீஸ் வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணக்கூடிய பீஸு. இந்த மாதிரி தைக்கும்போது உங்களுக்கு வந்து அளவு வந்து சரியாக வருது. இந்த மாதிரி நீங்கள் தச்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம எல்லாம் சரியாக தச்சுருக்கோமா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு நம்ம அளவு ப்ளவுஸ்லேயும் நம்ம தச்சு வச்ச ப்ளவுஸ்லேயும் ஒரே மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது எந்த இடத்துல உங்களுக்கு மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். அதை வந்து நம்ம அந்த அளவு எடுத்ததில் நம்ம கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் உடனே ஒரு நோட்டில் இந்த மாதிரி அந்த பகுதியை நீங்கள் குறித்து நீங்கள் எழுதி வைங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அடுத்த ப்ளவுஸில் வந்து அந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாமல் சரியான முறையில் உங்களுக்கு அளவெடுத்து தைக்கிறதுக்கு சரியாக வரும். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.